ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தந்தையே, ஏகாதசி விரதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் குறித்து நீங்கள் கூறியது எனக்கு உண்மையாக தோன்றவில்லை. ஏனெனில் நான் ஒருவித மனநிலையில் இருக்கிறேன். அல்லது உங்கள் பேச்சை கைவிடுவதன் மூலம் நீங்கள் உண்மையையே கூறுகிறீர்கள். நீங்கள் உண்மையை கூறாவிட்டால் விதுரனின் வார்த்தைகளைப் போல ஒரு நல்ல மனிதனாக நான் அழிந்து போவேன். தந்தையே, மந்திரி, புரோகிதர் மற்றும் மருத்துவர் ஆகியோர் உண்மையாகவும் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மட்டுமே கூற வேண்டும். இல்லையெனில் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே கூறுவதால் அவர்களின் செல்வம், மதம் மற்றும் உடல் ஆகிய மூன்றும் அழிந்துவிடும். பிறகு வியாசமா முனிவர் கூறத் தொடங்கினார். காற்றின் மைந்தனே, பீமசேனனே, நாங்கள் முன்பு உனக்கு சுருக்கமாக கூறியது முற்றிலும் உண்மை. அதை பொய்யாக கருதாதே. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு பழங்கதையை கூறுகிறேன். அதை ஸ்கந்தர் வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். முற்காலத்தில் கலஜன் மலையில் புலிந்தன் என்ற பெயருடைய ஒருவர் புகழ்பெற்றவராக இருந்தார். அவர் எல்லா மதங்களையும் பின்பற்றி அவற்றை குறித்து நன்கு அறிந்தவராகவும் இருந்தார். அவர் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி செய்து துவாரகாபுரி போன்ற ஒரு பெரிய நகரத்தை அங்கே நிறுவினார். அவருடன் பல மன்னர்கள், இராணுவம், ஐராவதம் போன்ற யானைகள் மற்றும் உச்சைச்சவம் போன்ற குதிரைகள் புடைசூழ சென்றார். செயலாளர்களின் ஒப்புதலை பெற்ற பின்னர் அவர் வெற்றி பயணத்தை தொடங்கினார். அவ்வாறு யோஜனை அளவிலான அவரது இராணுவம் நகரத்திலிருந்து வெளிவந்தது. மன்னருடன் சென்ற இராணுவம் பெரும் சமுத்திரங்களைப் போல தோன்றியது. பின்னர் மண்டலிக்கின் பல வீரமிக்க மன்னர்களையும் சேவகர்களையும் தோற்கடித்து அவர்களிடமிருந்து பெரும் செல்வத்தையும் வரிகளையும் பறித்து கொண்டு தனது நகரத்திற்கு திரும்பினார். இவ்வாறு இந்த பூமியின் பல சக்கரவர்த்தி மன்னர்கள் வலம் வந்த பின்னர் இரகசிய இடையன் ஒருவன் மன்னரிடம் வந்து, இங்குள்ள அனைத்திற்கும் அதிபதியான அரசரே, மிகுந்த பக்தி கொண்ட ஒரு மன்னர், அவர் ஒரு அறிஞர் என்ற செய்தியை கொடுத்தார். சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் ஆகியவற்றை பின்பற்றுபவன், தேவர்களையும் விருந்தினர்களையும் வழிபடுபவன், சத்தியத்தில் உண்மையான நம்பிக்கை கொண்டவன், ஒரு சிறந்த வீரன். அவனை யாராலும் வெல்ல முடிந்ததில்லை. அவனை வெல்லாமல் இவ்வுலகில் உனது புகழ் திருப்தி அளிக்காது. தனது ஒற்றர்கள் மூலம் இந்த செய்தியை கேட்ட புலிந்த மன்னன் தனது அமைச்சர்கள் மற்றும் படையுடனும் வராகி எனும் பழங்கால நகரம் முழுவதையும் சுற்றி வளைத்தான். காட்டில் நரிகளின் கூட்டத்தால் சூழப்பட்ட சிங்கத்தை போல புலிந்த மன்னனின் வீரர்கள் நகரத்தை சுற்றி நிலை கொண்டனர். முனிவரே, அந்த நேரத்தில் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிலர் மன்னனிடமும் சிலர் அமைச்சர்களிடமும் சென்றனர். அரசே, அன்று ஜேஷ்ட மாதத்தின் ஆனி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி திதியாகும். அந்நகர மக்கள் அனைவரும் சனாதிக்கு பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டில் மூழ்கியிருந்தனர். வழிபாட்டில் மூழ்கி இருந்ததால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட இல்லை, உரையாடவில்லை. அப்போது புலிந்த மன்னனின் வீரர்கள் கிராமத்திற்குள் நுழைந்து கொள்ளையடிக்க தொடங்கினர். இதற்கிடையில் ஒரு கிராமவாசி புலிந்த மன்னனுக்கு வணக்கம் செலுத்தி கரம் கூப்பி மிகுந்த அமைதியுடன் அவரிடம் சென்று, மன்னரே, இன்று பெரும் புண்ணியத்தை தரும் ஏகாதசி விரத நாளாகும். எங்கள் மன்னர் அனைத்து குடிமக்களுடனும் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். இன்று குடிமக்களும் மன்னரும் உணவு உட்கொள்ளவோ, உரையாடவோ, பருகவோ, பொய் கூறவோ கூடாது. வேறு எந்த பாவ செயலியும் செய்யவும் மாட்டார்கள். எனவே மன்னரே, தயவு செய்து இன்றும் நாளையும் அமைதியாக இருங்கள். நான் என் மன்னரின் கட்டளையின் பெயரில் வரவில்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உறுதியாக கூறவே இங்கு வந்துள்ளேன். அதாவது மன்னரே, இந்த தினங்களில் நீங்கள் என்ன செய்தாலும் எங்கள் மன்னர் அதை பொறுத்து கொள்வார். ஆனால் மறுநாள் என்ன நடக்கும் என்பதை என்னால் கூறவோ அறியவோ இயலாது என்றார். ஜேஷ்ட மாத மகாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மகாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.